மீன் நல்லா இருக்கு. ஐஸ் ஃபுல் ஐஸ். சரியான ஐஸ் தானே மீன். இதெல்லாம் கிடையாதுண்ணா. சுறாவும் கிடையாது, இது கிடையாது, எறா கிடையாது. சுத்திரம்னா வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் 7-6 நாள் வேலை செய்யும். ஒரு நாள் உங்களுக்காக என்ஜாய் பண்ணுங்க. சும்மா ஒரு 1 hour. ஏன் டீம் இருந்தால் பயங்கரமாக இருக்குது. ஆஃபீஸ் போனோம் பசங்க 20 பேர் போயிட்டானுங்க. நான் ஜாலியாக நான் ஒருத்தர் தான் போனேன். குக்கு பண்ணால் செய்ய முடியும். இந்த வாரம் வந்துடும். எது பண்ணாலும் வேலை ஆகாது. ஆரம்பிக்கிற சோழம் ஆரம்பிச்சு 6 நாளுக்கு அதை வீடியோ ஒரு நாள் அப்படி சொன்ன மாதிரி வாரத்துக்கு போனாங்க லீவ் என்ஜாய் பண்ணேன். ஆமா. ஆனா அது கூட அந்த லவ் போல கல்யாணம் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியாது. அதை விட நாங்க பண்ணா சுத்தர இடமே கிடையாது. சினிமா தியேட்டரு ஒன்லி என்ன டப்பு பண்ண குடிச்சிட்டே செஞ்ச வேலையை சந்தோஷமா இருந்தா. ஆனா குடியிலே ஜாலியா இருந்தேன். அதே மாதிரி போனோம் குடும்பம் அப்படி இப்படின்னு ஆயிப்போச்சு. சொல்லி அதை கூட முடியல ஒரு கொடுத்துருங்க. 20 நம்பர் மாசத்துக்கு ஒரு மணி பண்ண போயிடலாம் இருக்கணும்ண்ணா. அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாதுண்ணா. இல்லைண்ணா மனசாலே இல்லைண்ணா. இல்லை ஜாலியாக இருக்கு, தப்பு கிடையாது. நம்ம எங்கள் தம்பி முருகனை பற்றியா தெரியாது. கடைக்கு வராம சுற்றுறாங்க இல்லை. நாங்கள் ஒரு நேரத்தில் அப்படி தான் இருந்தோம். அவரும் டெய்லியானா? ஆமா, ஒரு 2 நாள் வேலைக்கு வந்தான், அவ்வளவுதான். அந்த கலவரத்துல 2 நாள் தான் கடைக்கு வந்தான். இத்தனை லீவு இதாலதான். ஆமா, சூசைட் பண்ணி சமம் பாவது. இப்போ குடி வந்து சூசைட் தான் சமம். சோப்பா சொன்ன மாதிரி பொறுமையா கொஞ்ச நாள் தப்புன்னு போயிடும். இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கும். ஐயா ஐயா வாங்க, உங்களுக்கு ஞாபகமே இல்லைங்க. நான் கொடுத்தனான்னு பார்க்கறதுங்களே நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணலாம்ண்ணா. மாசத்துக்கு ஒரு முறை வச்சா நல்லது கிட்ட தெரியாது. இது நல்லது கிட்ட தெரியாது. யார் போறாங்க தெரிய மாட்டேங்குது. இந்த வயசுல மாசத்துக்கு ஒரு முறை வச்சுக்கலாம். ஃபேமிலிலாம் வந்துச்சுன்னா எங்கேயும் வெளியே போக முடியாது. ரீச் பண்ணுறதில்ல மனுஷனே வந்துச்சுன்னா வீட்டு வந்து பார்த்துருக்கல. போகும்போது குவாலிட்டி எங்கே போறீங்க? ஏன் போறீங்க? குழந்தைய அவ்வளோதான். அதுக்கு மேலே 1 ரூபா பண்ண முடியாது. மீன் வெட்டுறதுலாம் கேட்காதீங்க. மீன் எவ்வளோ வேணாலும் நம்ம மீன் வெட்டுறதுக்கு அவ்வளோதான் வாங்க. அப்போ ஒரு பக்கம் செவல் வச்சிடலாமா? உங்களுக்கு தோல் எடுத்தாங்கல்ல? அதே விட்டுறா. மீன் பக்கம் இருக்கு. கிடைச்சி வருவானே கோல சும்மா போட்டுடலாமா? பீஸ் போட்டுருவா, நடுமுள்ள எடுத்துருவா.
ஸ்லைஸாக போட்டா ஸ்லேஸாக போட்டாங்க மீடியம் தலையில் பாதி போடுறவா வா வா ஆமாண்ணா வயதுப்பா இளைய தளபதி வந்தாங்க வள்ளியூர் இளைய தளபதி வள்ளியூர் டீ சாப்பிட்றேண்ணா காலையிலே குத்துட்டு போயிட்டுருந்தாரு எத்தனை கம்மியாக தான் வாங்கினீங்களா மீன் 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 ஃபோன் நம்பர் நான் உங்களோட கண்ணன் இல்லை அந்த பகவான் போய் மீன் போய் ஒரு மீனை போட்டு போயிருக்கீங்க தாவ கிடையாது வேற தூக்கிங்க அடையுது கிளச்சி போயிடலாம் அந்த மீன் எக்ஸ்ட்ரா தான் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா மீன் எப்படி இருக்குது கவரெல்லாம் முடி போட்டுருக்கு தண்ணி உள்ள போகணும் மீன் உள்ள இந்த கண்ணு இந்த கண்ணு பார்த்தீங்களா கண்ணு பார்த்தீங்களா கண்ணு தான் மெயின் இன்னும் பேசா இன்னும் பழிச்சு இருக்கணும் இன்னும் பழிச்சு இருக்கு கண்ணு ஃப்ரெஷ்ஷா இது ஐஸ் மீன் தான் மீன் நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஏசி போடலாம் ஏசியை போடலாம்
10 வயசு, பொண்ணுக்கு 9 வயசு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு சுயநலம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பயன்படுத்தி அவங்க போவாங்க. கொடுக்க மாட்டேன், அப்புறம் பிள்ளைய கூட நான் போறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அம்மா என் பிள்ளைக்கு பார்த்த பிள்ளை நான்